ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று கார்த்திகை தீபம் நல்லா போயிட்டு இருந்த டைமில் என் தம்பி வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா பாருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் வந்து நம்பவே இல்லை. ஏன்னா அவன் என் கூட சண்டை போட்டுட்டானா, அதனால என்னை வெறுப்பேற்றத்துக்காக தான் இவன் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறான்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை காமிக்கும் போது தான் தெரிஞ்சுது நிஜமாலே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்றிருக்காங்கன்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்த்திகை தீபம்னே இப்படி ஒரு நியூஸா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அந்த பிடிஎஃப் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தாலே சயின்ஸ் வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இது வரைக்குமே நான் சயின்ஸ் தான் வந்து படிக்காமல் இருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பேன். பட் அதை எடுத்தாலே எனக்கு வந்து பாட்னிலேருந்து கொஷின் கேட்பாங்களா, ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதனாலேயே நான் சயின்ஸ் எடுக்க மாட்டேன். பட் சயின்ஸில் வந்து இப்போ அழகாக கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு. ஸோ சயின்ஸில் 5 மார்க்ஸ் தான் கேட்குறாங்கன்னொடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலபஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த நியூ சிலபஸ் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். மொத்த சிலபஸும் மாற்றிட்டாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் புது புக் வாங்கி படிக்கணுமா, 11th அண்ட் 12th தமிழ் நியூ புக் படிக்கலாமா, ஓல்டு புக் படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்குமே இந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு டவுட்டும் இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கேட்பாங்களா, கஷ்டமாக கேட்பாங்களா, அந்த மாதிரி. ஈஸி கஷ்டம் எதுவுமே இல்லை. நம்ம நல்லா படித்தா அந்த கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்க போகுது. படிக்காதவங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்க போகுது. நம்ம எழுதுகிற மாதிரி தான், நம்ம நல்லா எழுதுகிற மாதிரி தான் கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ண போகிறாங்க. சில இடத்துல ஒரு டீட்டெயில்டாக கேட்டிருப்பாங்க. நம்ம மேலாட்டம் படித்தோன்னா அது அந்த டீட்டெயில்டாக கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் எல்லாமே நம்மளோட சிலபஸில் இருந்தால் கேட்க போகிறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம படிக்கிறத பொறுத்து தான் அந்த கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக டஃப்பானு நம்ம தான் டிசைட் பண்ணணும். கொஷின் பேப்பர் வந்து படித்தவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்களுக்கு கஷ்டம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். நீங்களும் இந்த சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரேண்டமாக எல்லா சேனல்ஸுமே பார்ப்பேன். டெஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்கள டெஸ்ட்டு எப்படி போடுறீங்கன்னு, நான் வந்து யூடியூப்பில் தான் வந்து டெஸ்ட்டு போடுவேன். இப்போ வந்து மணி பே பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி இன்னுமே அது வந்து நான் பண்ணலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, தமிழ் வந்து ஒரு யூனிட் படிச்சுட்டேன்னா அது வந்து யூடியூப்பில் டைப் பண்ணுவேன். இல்லை கூகுளில் டைப் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து அழகாக அந்த டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஆன்லைன்லேயே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு லெசன்ஸ் இப்போ நான் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி நான் ஒரு சேனல் பார்க்குறது வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். ஸோ அந்த சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லெசன்ஸுமே நம்மளுக்கு 10 பேஜஸ் மேலே தான் இருக்கும். நம்ம எடுத்தோடனே புக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம யாராவது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதை நம்ம கவனித்தோன்னா, அதுக்கப்புறம் புக்கு பார்த்து படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாத்துக்குமே, பாலிட்டி எல்லாத்துக்குமே நான் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா செகண்ட் சேனல் வந்து ஏம் தமிழ்நாடு சேனல். அந்த சேனலுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதில் சொல்லாத பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ இந்த 2 சேனலை தான் வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ படித்தாலுமே நம்மளால் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கொஷின் பேப்பர் எப்படி வருமோ அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படவே வேணாம். அவங்க சேஞ்ச் பண்ணட்டும். நம்மளும் நம்மளோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணி நம்மளோட எஃபர்ட்டை நம்ம எங்கேயுமே குறையாமல் ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து படிங்க.